குரு பகவான் 8ஆம் இடத்தில் பயிற்சி பெற்று அமரும்போது பல வகையான கெடு பலன்களை கட்டாயமாக தருவார். இது ஜாதகத்தில் தசா சரியில்லாதவர்களுக்கு அதிகப்படியான பாதக பலன்களாக இருக்கும். ஒருவேளை ஜாதகத்தில் நல்ல தசாக்கள் நடந்து கொண்டிருந்தால் குரு பகவானால் பெரிய பிரச்சனைகள் வராது. குரு பகவானால் 8ஆம் இடத்தில் அமரும் காலத்தில் என்னென்ன பிரச்சனைகளை தருவார்? உடல் நலத்தில் பாதிப்புகள் வரலாம். செய்யும் தொழில் தடங்கல்கள், எதிரிகள், எதிர்ப்புகளை சந்திக்கலாம். பொருள் விரயங்கள் என்பது கட்டாயமாக இருக்கும். உறவுகளும் சரி, நட்பும் சரி, சொந்த பந்தங்களும் சரி பகையாக மாறும். அல்லது கொடுக்கல் வாங்கலால் பணப்பிரச்சனையால் பெரிதளவு பாதகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். ஒரு சிலருக்கு எண்ணற்ற மனக்கவலையும் வேதனைகளும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து மனம் கஷ்டப்படுகின்ற அளவிற்கு துன்பத்தை தருவார். இது குரு பகவானால் மட்டும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்காது. ஒரு பக்கம் சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா, இரண்டாவது உங்களுடைய ஜாதகத்தில் பாதக தசாவா சாதக தசாவா இதை மையமாக வைத்து நடக்கும். அடுத்தது சனி பகவான். உங்கள் ராசிக்குத்தான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார் இல்லையா, அதனால் வரக்கூடிய பாதகம். அது மட்டுமல்ல, வயதுக்கு தக்கவாறு நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறு வயதாக இருந்தால் பேசிய வார்த்தையால், நட்பால், சொந்த பந்தங்களால் சில பிரச்சனைகள் வரும். படிக்கிற பிள்ளையாக இருந்தால் படிப்பில் நல்ல பெயர் எடுக்க முடியாது. ஒருவேளை திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்தால் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம், மன கஷ்டங்கள் வரலாம். வேலை செய்பவர்களுக்கு வேலையில் மேல் அதிகாரிகளுடைய ஒற்றுமை என்பது இருக்காது. அவர்களால் வேலை சுமை அதிகரிக்கும். உங்களை ஒரு மதிக்கத்தக்க மனிதர்களாக நினைக்காமல் உங்களை உதாசனப்படுத்துவார்கள். அது ஒரு பக்கம். திருமணம் ஆனவர்களாக இருந்தால் குடும்ப சுமையை சுமக்கணும் இல்லையா, ஏதோ ஒரு வார்த்தையை பேசுறதுக்காக அந்த குடும்பத்தில் பல வகையான குழப்பங்கள் ஏற்பட்டு வீணான மனக்கசப்பான சில விஷயங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் மேலதிகாரிகளின் சீற்றம் அதிகரிக்கும், கோபத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். ஒருவேளை வேலையில் உங்களுக்கு மன நிறைவு இல்லாமல் பல வகையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். குடும்ப தலைவன் தலைவி இவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. குடும்ப தலைவனாகவோ தலைவியாகவோ இருந்துவிட்டால் குடும்பத்தை கட்டி காப்பது எவ்வளோ பெரிய பொறுப்பு என்பதை உணர வைப்பார். ஏன்னா ஒரு குடும்பம் என்பது மிகப்பெரிய ஒரு கட்டுக்கடங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடியது. அதில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது. உங்களை பல வகையிலும் மனம் கஷ்டப்படுகின்ற அளவுக்கு வார்த்தைகள் வரும். இது ஒரு 5 மாதங்கள் மட்டும்தான். அதற்கு பிறகு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து பயிற்சி பெற்று கடகராசியில் அமருகிறார். 10ஆம் மாதத்தில் பயிற்சி பெற்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து விடுவார். இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லாம் 100% அப்படியே நடந்து விடுமா என்றால் அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாவை வைத்துத்தான் பலன்களாக இருக்குமே தவிர, குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு வந்தால் பாதகம், இவருடன் இணைந்து சனி பகவானும் சரியில்லாமல் இருப்பதினால் சிறு பாதகமாக இருக்கும், அதிகப்படியான பாதகமாக இருக்கும் என்று சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கும். ஒருவேளை யோக தசாவாக இருந்தால் பாதக பலன்கள் குறைந்தே காணப்படும். ஆகையால் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு 5 மாதங்கள்
குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, உங்களுக்கு எத்தனை தொல்லைகள் வந்தாலும் நேரம் சரியில்லை என்பதை உணர்ந்து பொறுமையாக இருந்தால் போதும். 5 மாதங்கள் கழித்து மீண்டும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளும் செயல்களும் வெற்றிகளை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் 2026. தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 26ஆம் தேதி 5ஆம் மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி பெற்று மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு மாற்றம் பெறுவார். மிதுன ராசி என்பது தனுசு ராசியான உங்களுக்கு 7ஆம் ராசி. 7ஆம் ராசியில் பெரிதளவு நன்மைகளை செய்யாமல் குரு பகவான் 8ஆம் ராசிக்கு செல்வது என்பது ஒரு பாதக சூழ்நிலைத்தான். அதற்கும் காரணம் இருக்கு. குரு பகவான் வக்ரம் பெற்று அமருகின்ற ஒரு பலன், வக்கரமே இல்லாமல் பெயர்ச்சி பெற்று அமரும்போது ஒரு பலனாக இருக்கும். வக்கரம் என்றால் என்ன? அவர் கடகராசியில் இருக்கும்போது வக்கரம் பெற்று மிதுன ராசியில் குறைந்தது 5 மாதங்கள் அமர்ந்து பலன்களை தந்தார். பெரிய வெற்றி, பெரிதளவு லாபம், அதிகப்படியான தனவரவு இல்லாமல் போனாலும் ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றி கொள்ளுகின்ற அளவிற்கு நன்மைகளை செய்திருப்பார். ஆனால் இப்பொழுதோ மே மாதத்தில் பயிற்சி பெற்று கடகராசியில் அமரும்போது சிறு பாதகம் என்பது கட்டாயமாக இருக்கும். குரு பகவான் நீங்கள் செய்கின்ற தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை அதிகமாக தர வேண்டும் என்றால் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். 1. 2வது, குரு பகவானை பொறுத்தவரையில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம், வீடு கட்டுவதற்குண்டான இடத்தை வாங்குவது, அஸ்திவாரம் போடுவது, புத்திர பாக்கியத்துக்காக நல்ல நாள் பார்த்து காத்து கொண்டிருந்தால் அதற்காக மருத்துவரை அணுகுவது, மற்றபடி என்னவெல்லாம் நல்ல விஷயங்களை செய்யணுமோ அந்த சுப நிகழ்ச்சிகள் அனைத்திற்குமே குரு பகவான் தான் முதல் இடத்தில் இருந்து நன்மைகளை செய்வார். இவ்வளவு சிறப்பான பலன்களை தருகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமருகிறார்.